எனக்கு தொண்டை கட்டி இருந்தது. ஒரு வீட்டுக்கு சாப்பிடறதுக்கு கூப்பிட்டாங்கன்னு போயிட்டேங்க தெரியாதனமா. சாப்பாடு சுட சுட பிரியாணி வச்சுட்டு அந்த குடும்ப தலைவர் சொல்றாரு, மேடம் சார் ஒரு 10 நிமிஷம் பேசுங்க. சமையலறைக்கு வந்த முயலை சமைக்க பார்க்கிறார்கள். தொண்டை கட்டி இருக்கு சார், இங்க வாங்கல சூடா கொஞ்சம் தண்ணி கொடுங்க. சுடு தண்ணி இப்ப கொடுக்கவா, அதுக்கப்புறமா கொடுக்கவா? யோ, எனக்கு தானே தொண்டை கட்டி இருக்கு, உனக்கு நல்லா தானே இருக்கு, நீ நல்லா தான் பேச. குழந்தைக்கு தான் நம்ம கிட்ட தத்து பித்துன்னு பேசும், நாம குழந்தை கிட்ட தெளிவா பேசணும். இளைஞன் நம்மிடத்தில் அவன் மொழியில் பேசுவார், அவனை நாம சரியா பேசுவோம். புருஷன் அவர் மொழியில பேசுவார், நாம சூப்பரா பேசணும். வைஃப் அவங்க மொழியில பேசும், நாம தெளிவா பேசணும். தெளிவாக யார் ஒருவர் பேசுகிறார்களோ அவர்கள் குடும்பத்தில் தன்னாலும் அடுத்தவர்களுக்கு சிக்கல் இல்லாமல், அடுத்தவர்களாலும் தனக்கு சிக்கல் ஏற்படாமல் பார்த்துக் கொள்கிறார்கள்.